ப்ரோக்ராம்க்கு ரெடியா? கிறிஸ்மஸ்னால ஏசப்பா தான ஸ்பெஷல். ஆமாவா இல்லையா? அப்படி ஏசப்பா எங்க எப்ப பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, சரியா? அது எல்லாத்தையும் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல கத்துக்கலாமா? ஒரு சிலர் தான் கையை தூக்கி சொல்றீங்க, மத்தவங்க சொல்லவே இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடணும்? சூப்பர். நம்ம சைலஸ்க்கு கிளாப் பண்ணலாமா? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஏசப்பாவை கூப்பிடணும். ஆனா இங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணா யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? சரி, நான் ஒரு வசனம் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? அக்கா என்ன வசனம் சொல்றாங்கன்னு பார்த்து. ஏசப்பா நமக்கு முன்னாடியே வந்திருப்பாங்கல்ல, நாம தானே லேட்டு. ஆமா. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். தூதன்னா யாரு சொல்றீங்க? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. நான் ஒன்னு ரீட் பண்றேன். அதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அன்பு காட்டுவதில் முதன்மையானவர் இவர். அரவணைத்து வழிநடத்தி செல்வதில் முதல்வர் இவர். தவறுகிற நேரத்தில் கண்டித்து திருத்தி முன்னேற்றுபவர் இவர். தைரியமிக்க போர் வீரனாய் எங்களுக்கு முன்னின்று நடத்தும் எங்கள் மூத்த சகோதரன் இவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வார்த்தையையும் சபைக்கு போதிக்கும் எங்கள் மூத்த போதகர், ஆவிக்குரிய தகப்பன் ரெவரண்ட் ஜான் ஜெபா பீட்டர் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் உங்களுடைய நாமத்தில். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் சிறுவர் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தூங்குவதற்கு தேவனை கிருபை தந்திருக்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீர் அல்லவா? தேவராகிய கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க இந்த இடத்திலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக எல்லா டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், மூத்தவர்கள் இதில் நிறைய எஃபர்ட்ஸை போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட்ஸினுடைய ரிசல்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என் தேவன் இதை எங்களுக்கு ஆசீர்வதிக்க தருவீராக. இதில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, புதிதாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட பேசுவீராக. தாழ்வின்றை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் முடிஞ்சாச்சு சகோதரியா. அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து என்ன ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? இந்த வசனத்தை வச்சு என்ன ப்ரோக்ராம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? மனுஷன் சத்தம் கேட்கலையே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சொல்லுங்கக்கா. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? ஆனா நம்மளுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ மனுக்குலத்தை காத்து வந்த மகாராஜனை பத்தி டான்ஸ் ஆடுறதுக்காக நம்மளுடைய குட்டீஸ் வராங்க. என்ன சர்வீஸ் குட்டீஸ் வராங்க சொல்லுங்க? செகண்ட் சர்வீஸ் பிகினர் மனுக்குலத்தை டான்ஸ். வெல்கம் பண்ணிக்கலாமா? கிளாப் பண்ணலாமா? மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம்.
மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து நிற்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். குட்டீஸ்ல ரொம்ப அழகா ஆடினாங்கல்ல. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜன். அவங்களுக்கு இன்னொருத்தன் ஞாபகம் இல்லையாம்மா? சரி, அடுத்த என்ன ப்ரோக்ராம்? அடுத்து ஒரு டான்ஸ் தான். ஆனா என்ன டான்ஸ்னு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். போன தடவை நீங்க வாசிச்சீங்கல்ல, அதே மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ரெடியா? கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? தன் ஜீவனை நஷ்டம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவ்வளவுதானே. இம்மானுவேலாகிய தேவன் எப்போ நம்ம கூட இருக்காரு. நாடி கட்ட வர்றாங்க. ஏரியா பிகினர்ஸ். வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம். அவர் இமானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே.
உண்மையானவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே மகிமை நிறைந்த தேவன் அவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் டான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? கை தூக்கணுமா? சத்தம் கேட்கவே இல்லையே. சூப்பர். இப்போ அடுத்த ப்ரோகிராம் என்ன பண்ண போறோம் தெரியா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நானே வா. எனக்கு ஒரு டவுட். மோசையை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? மோசேவா? தெரியும் தெரியும் அக்கா. மோசேக்கு ஏசப்பா மலை மேல கூப்பிட்டு 2 பலகம் எடுத்து சொல்லி என்னவோ எழுதி சீனாய் கொடுத்தாங்க. மலை தானே? அந்த மலையில 2 பலகைகள் கொடுத்து என்னவோ எழுத சொன்னாங்க. தெரியுமா? பத்து கட்டளைகள். உன்னை அன்றி எனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை காட்டிலும் நீ எனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. தாயும் தகப்பனையும் கனம் செய்வாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறருக்குள் விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருக்குள் யாரொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இப்போ உங்க 10 கட்டளைகள் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? உங்க எல்லாருக்குமே 10 கட்டளைகள் தெரியுமா? தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? எனக்கு தெரியும் அக்கா. எனக்கு கூட தெரியும். அப்ப எங்க 2 பேருக்கு மட்டும் தான் சாக்லேட் சொன்னீங்க, யாருக்கும் கிடையாது. அடுத்த ப்ரோகிராம் என்ன சொன்னீங்க? அடுத்து என்ன? டான்ஸ் தான். டான்ஸா? ஆமா, ஆனா என்னன்னு நீங்க தான் சொல்லணும். சரி, அதே மாதிரி நான் வசனத்தை வாசிக்கிறேன். அட்லீஸ்ட் இப்ப யாரு கண்டுபிடிங்களேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகள்னா யாரு? பட்சிகள்னா பறவைகள். பட்சிகள்னா பறவைகளா? ஆமா, பட்சிகள்னா பறவைகள். இப்ப சின்ன சிட்டுக்குருவிகள்னு நமக்கு டான்ஸ் ஆடி காட்ட போறாங்க நம்மளுடைய ஜூனியர்ஸ். யாரும் பிகினர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சின்ன சிட்டுக்குருவியே டான்ஸ். சின்ன சிட்டுக்குருவியே சின்ன சிட்டுக்குருவியே உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி உன்னை அழகாக படைச்சது யாரு? சின்ன சிட்டுக்குருவியே சின்ன சிட்டுக்குருவியே உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ
போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஆமான் சிட்டுக்குருவி அது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டார், இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 லா. இன்னொரு தடவை சத்தமா எல்லாரும் அந்த குட்டி பாப்பாங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணலாமா? அடுத்த ப்ரோக்ராம் என்ன சௌந்தர்யா? அக்கா, அடுத்து இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிட்டோம்ல வசனம், அதுலேருந்து ஒரு 2-3 வசனம் மட்டும் சொல்ல வராங்க. ஏரியா சூளைமேட்லேருந்து 2 பாய்ஸ். வெல்கம் பண்ணிடலாமா? சங்கீதம் 91 அதிகாரம். உன்னதமான இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னை அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நாம நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனும் கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவார். அவரோட சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகுமா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வன் பண்ணை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக உன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாத பதிக்கு உங்கள் கையில் ஏற்றுக்கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பிடித்து போடுவார். ஆமீன். சௌந்தர்யா, டான்ஸ் பார்த்தாச்சு, வசனம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்? அக்கா, அது பேர் என்ன? நம்ம ஈஸ்பா எப்படி பிறந்தாங்க, பிறக்கும் போது என்னெல்லாம் ஆச்சுலாம் போடுவாங்களேக்கா, அந்த மாதிரி ஏதாவது? அவ்வளோதானே. இப்போ அதை நமக்கு நடித்து காட்ட போறாங்க நம்மளுடைய சில்ல குட்டி வாண்டூஸ். எல்லாரையும் கூப்பிடலாமா? பிரைமரி செகண்ட் சர்வர்ஸ் மேஜர் சிங். கிளாப் பண்ணி எல்லாரையும் வெல்கம் பண்ணலாம். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது.
நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை விளந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் ரூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவ்விதமாக தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கூர்ந்தான். இவ்விதமாக நாம் கண்டது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணித்து நித்திய ஜீவனை அடைய செயல்படுவோமாக. நன்றி. ஹாப்பி கிறிஸ்துமஸ். யாரெல்லாம் மேஜர் சீன் கவனமா பாத்தீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
இப்ப சொல்லுங்க, ஏசப்பா எந்த ஊர்ல பிறந்தாங்க? எந்த ஊரு? பரவாயில்லையப்பா, நல்லா கவனிச்சிருக்கீங்க போலவே. அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? இவ்வளவுதான் சத்தமா? சூப்பர் சூப்பர். ஆமா சௌந்தர்யா, அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம்? நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ரெடியா இருக்கீங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு? அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தூக்கி சுமந்து வந்தார் அப்படின்னா அப்போ ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி நமக்காகவே இருக்க போறாங்க, நாடி காட்ட போறாங்களோ அக்கா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா நம்மளோட ஏரியா சண்டே ஸ்கூல் ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ்? இவ்வளவுதான் சத்தமா? நல்லா சத்தமா கிளாப் பண்ணுங்க. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழுந்திடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து. நேசிக்கிறேன் 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 அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழுந்திடு நீ. நீரின் பள்ளத்தாக்கை கழிப்பாக மாற்றுவார், கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை கழிப்பாக மாற்றுவார், கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார். கலங்காதே கலங்காதே திகையாதே, கலங்காதே கலங்காதே திகையாதே, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர். நேசிக்கிறேன் 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 அருமையும் வெறுமையும் நீங்கிய போகும், வேதனையும் சோதனையும் மாறிய போகும். அருமையும் வெறுமையும் நீங்கிய போகும், வேதனையும் சோதனையும் மாறிய போகும். சோர்ந்திராதே சோர்ந்திராதே கடந்திராதே, சோர்ந்திராதே சோர்ந்திராதே கடந்திராதே, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர். நேசிக்கிறேன் 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 நம்மளோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்கல்ல, எல்லாரும் கிளாப் பண்ணலாமா சத்தமா அவங்க எல்லாருக்கும்? ஓகே சௌந்தர்யா, அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போறோம்? ஏசப்பா எங்க பிறந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னீங்க, கேட்கல. எங்க பிறந்தாங்க? ஆமா, ஏசப்பா பெத்லகேம்ல பிறந்தாங்கல்ல. ஏசப்பா பிறந்த போது கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, ஏசப்பா பிறந்த போது பெத்லகேம் ஃபுல்லா என்னாச்சு? சாஸ்திரிகள்லாம் வந்து பார்த்தாங்க, மேய்ப்பர்கள்லாம் தொழுது கொண்டாங்கல்ல. அது ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சுல்ல. அந்த கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னு பார்க்கலாமா? ஏரியா சண்டே கிளாஸ், சாலிகிராமம் ஏரியா, பெத்லகேம் ஊரினிலே. வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாம் சத்தமா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா?
பெத்லஹேமூரிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். பெத்லஹேமூரிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இருளை நீக்க ஒளியாய் வந்தார், அருளை பொழிய ஆதவன் விட்டார். இருளை நீக்க ஒளியாய் வந்தார், அருளை பொழிய ஆதவன் விட்டார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். மானிடனாய் பிறந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகவே மனுக்குலத்தின் இரட்சகராய் இயேசு பிறந்தாரே. மானிடனாய் பிறந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகவே மனுக்குலத்தின் இரட்சகராய் இயேசு பிறந்தாரே. பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார், சாபங்கள் நீக்கி ஆசி பொழிந்தார். பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார், சாபங்கள் நீக்கி ஆசி பொழிந்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். சரி சௌந்தர்யா, எனக்கு இன்னொரு டவுட். பைபிள் கேரக்டர்ஸ் கேர்ள்ஸ் நேம்ஸ்லாம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? தெரியும் அக்கா. சாரா, அன்னாள், ரெபேக்கா. அவ்வளவுதான் தெரியுமா? ஆமாக்கா, ஏன்னா அவங்க தானே ரொம்ப ஃபெமிலியரா இருப்பாங்க. கரெக்ட் தான். சரி, ஓகே. இங்க ஒரு சில பைபிள் கேரக்டர்ஸ் வராங்க. அவங்கலாம் யார் யாருன்னு நம்ம கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? நம்மளுடைய ஜூனியர் சில்ட்ரன் செகண்ட் சர்வீஸ். சத்தமா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம் எல்லாரையும். ஏசப்பா பிறந்த நாளை கொண்டாட வந்த அனைவருக்கும் என் நன்றி. இப்போ எங்களை பத்தி நாங்க இப்போ சொல்ல போறோம். நான் தான் பிரிஸ்கிலா. நான் வந்து ஒரு ரோம பெண்மணி. என் கணவன் பேர் ஆக்கிலா. அவர் யூத குடும்பத்தை சேர்ந்தவர். எங்களோட சொந்த ஊர் பொந்து தேசம். ஆனா நாங்க இப்போ இருக்கிற இடம் ரோமபுரி. அங்க கிளௌதிராயன் ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து எங்களை வந்து யூதர்கள் இல்லாதவள வெளியே போக சொல்லிட்டாருங்க. நாங்களும் அவர் பேச்சை கீழ் படிந்து வெளியே வந்துட்டோங்க. நாங்கள் வந்து ரோமபுரியை விட்டுட்டு கொரிந்து தேசத்துக்கு போனோங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா நாங்கள் ஏற்கனவே பண்ணி வந்த கூடார தொழில நாங்கள் அங்கே போய் பண்ணோங்க. அங்கே போய் பண்ணும்போது நாங்கள் வந்து ஊழியக்காரரான பவுலை பார்த்தோங்க. அவரை பார்த்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொன்னாங்க. அவரும் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கினாருங்க. நாங்கள் வந்து அவர் சும்மா இருக்க நேரத்துலலாம் எங்கள் கூட வந்து கூடியார் தொழில் செய்வாருங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி நிறையவே சொல்லியிருக்காருங்க. நாங்களும் இயேசுவை பற்றி நிறையவே கற்றுக்குறோங்க. நாங்கள் வந்து இயேசுப்பா வழியில் நடக்க ஆரம்பித்தோங்க. இயேசுப்பாவோட வார்த்தை கீழே நடக்க ஆரம்பித்தோங்க. நாங்கள் வந்து ஏசப்பா வழியில் நடக்க ஆரம்பித்தோங்க. ஏசப்பா வார்த்தை கீழ் நடக்க ஆரம்பித்தோங்க.
நாங்கள் ஏசப்பாக்குள்ள எப்பவுமே நாங்கள் வந்து ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து நடப்போங்க. நாங்கள் ஏசப்பா வழியில் நடந்தோங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏசப்பா வழியில் நடப்பீங்களா? இதேதான் பைபிள்லயும் சொல்லியிருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க ஏசப்பாக்குள்ள நிலைத்திருந்தா நீங்க கேட்பது எதுவோ அது உங்களுக்கு நடக்கப்படுங்க. நான் யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் தான் லேயாள். என் கணவர் பேர் யாக்கோபு. அவர் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்தி பெற்றுன்னு வந்துட்டாரு. அவங்க அண்ணன் வந்து அவரை கொலை பண்ண போத தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு என் தங்கச்சியும் விரும்பினாங்க. அதனால எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டாங்க. அப்பா வந்து 7 வருஷம் வேலை பார்த்தா கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 7 வருஷம் வேலை பார்த்தாங்க, ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து யாக்கோபு வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டதுக்கு பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாது சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 7 வருஷம் வேலை பார்த்தா என் சின்ன பொண்ணையும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் 7 வருஷம் வேலை பார்த்து எங்கள் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சி மேலே தான் யாக்கோபுக்கு அதிகமான பாசம். என் மேலே பாசமே இல்லை. ஆனால் ஏசப்பா என் சிறுமியை நோக்கி பார்த்தாங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு என்னை தாயா தந்தாங்க. நீங்களும் மனிதரால் அற்பமாக என்ன பண்ணலாம். ஏசப்பா அவங்க மேலே அன்பு வச்சிருக்காரு. மேவிபோசேத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் குமாரனான யோனாத்தானின் குமாரனான மேவிபோசேத். இவன் 2 கால்களும் மூடற்றவன் ஆவான். இவன் தகப்பனின் தகப்பனான சவுலின் நிமித்தம் ராஜ வாழ்வை இழந்தாலும் தாவீதின் கண்களில் கிருபை கிடைக்க கர்த்தர் செய்தார். மேவிபோசேத்தின் வேலைக்காரன் சீபா அவனே மேவிபோசேத்தின் வேலை காரியங்களை கவனித்து வந்தான். தாவீது தன் மகன் நிமித்தம் வனாந்தரத்தில் ஓடி செல்கையில் சீபா தன் எஜமான் கேட்டு கலகம் ஏற்படுத்தினான். இதனால் தாவீதினிடம் மேவிபோசேத்தின் நற்பெயர் கெட்டு போனது. தாவீது வனாந்தரத்தில் இருந்து சமாதானமாய் திரும்பி வரும் வரை நல்ல அலங்காரம் பண்ணி கொள்ளவில்லை, நல்ல சுத்தம் செய்து கொள்ளவில்லை, நல்ல உணவு உண்ணவும் இல்லை. ஆனாலும் மேவிபோசேத்தின் நீதி யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கும் தெரியாமல் போயிற்று. ஆனால் சவுலின் பிள்ளைகள் கொல்லப்படும் போது தாவீது இந்த மேவிபோசேத்தை தப்பவிடும்படி தாவீதின் மனதில் கிருபை கிடைக்க செய்தார் கர்த்தர். நன்றி, வணக்கம். பிரேஸ்தலான். நான் தான் ஹைனிகேயாள். நான் ஒரு யூத பெண். என் தாய் லோவிசாலும் என்னை ஆண்டவர் குறித்த பயத்திலும் பக்தியிலும் வளர்த்தார். எனக்கு ஆண்டவர் மீது அதிக விசுவாசம் இருந்தது. என் கணவர் ஒரு கிரேக்கனாக இருந்த போதிலும் நான் என் விசுவாசத்தை விடாமல் பிடித்து கொண்டேன். என் பையன் தீமோத்தேயுவை ஆண்டவருக்குள் வளர்க்க என் விசுவாசம் எனக்கு உதவியாய் இருந்தது. 4 லிஸ்ரா பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலரை காண வாய்ப்பு கிடைத்தது. அப்போதான் என் பையனுக்கு ஊழிய அழைப்பு வந்தது. நான் மிகவும் சந்தோஷமாக அவனை ஊழியத்திற்கு அனுப்பினேன். என் பையனுக்கு நான் நிறைய பைபிள் வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு மனப்பாடம் செய்ய வைத்தது. என் பையன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தான். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டான். அவன் செஞ்ச பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வச்சாங்க. நாங்க இனிக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவருடைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவைகளை நல்ல பிள்ளைகளாக கர்த்தருக்குள் வளர்க்க உதவி செய்யும். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் தெபோராள். என் கணவர் பேர் லபிதோத். நான் பெண் தீர்க்கதரிசி. நான்
மாறாக்கும் பெத்தேலுக்கும் பேச்ச மரத்து கீழே எங்கள் வீடு இருக்குது. நான் அபினோக் புத்திரரான பாராக்க செமிலர் நக்கிலி தேசத்துக்கு நான் வர சொன்னேன். பாராக்கும் வந்தேன். பாராக்கு வந்து போருக்கு நான் சொன்னேன். பாராக்கு வந்து நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் நிச்சயமாக வருவேன் அப்படின்னு அப்போ சொன்னேன். நான் வந்துட்டு நீ ஜெயிச்சாலும் இந்த பெருமை உனக்கு கிடைக்காது, வேற ஒரு பொண்ணுக்கு தான் இந்த பெருமை போகும், அதையும் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ வந்து அவனுக்கும் அந்த பெருமை போகலை, வேற ஒரு பொண்ணுக்கு தான் போகுது. கத்தர் வந்து சிசராவை ஒரு பெண் கையில் ஒப்பு கொடுத்து. ஆமாம், கத்தர் சொன்னபடி கீழ்ப்படிலாம் நம்மளுக்கு தான் இழப்பு. நீங்களும் கத்தர் சொன்னபடி கீழ்ப்படுவீங்களா? இன்னொரு தடவை எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? இப்ப யார் யார் இன்னும் அதிகமா நான் பைபிள்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எதனா ஒரு பேர் சொல்ல முடியுமா? யாக்கோபு வரலையே. ஐனிகேயால். இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல அக்கா, இன்னும் தெரியாத நிறைய பேர் பைபிள்ல சாட்சியா வாழ்ந்திருக்காங்கல்ல அக்கா. ஆமா சௌந்தர்யா. ஆமா, அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போறோம்? அடுத்த ப்ரோக்ராமுக்கு வசனம் தான் வாசிச்சிடலாமா? சத்தம் பத்தலையே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை பத்தி டான்ஸ் ஆடி நமக்கு வெல்கம் பண்ண காட்ட வராங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஜூனியர் பாய்ஸ். கூப்பிடலாமா எல்லாரையும்?
இவ்வளவுதான் சத்தமா? அடுத்து நம்மளோட 2 சின்ன பசங்க ஏசப்போட வசனங்களை நமக்கு சொல்ல வராங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா அவங்கள? கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். சங்கீதம் 132:10. கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 92:5. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9. குட்டி பசங்களுக்கு இன்னொரு தடவை சத்தமா கிளாப் பண்ணலாமா? ஆமா சௌந்தர்யா, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? நம்ம முன்னாடி ஒரு டான்ஸ் பார்த்தோம்ல, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனை கொண்டாட வராங்க ஜூனியர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கேர்ள்ஸ். வெல்கம் பண்ணலாமா? கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா?
பாடுங்கள் பெத்லகேம் முன்னிலையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே பெத்லகேம் முன்னிலையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். சௌந்தர்யா, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? நீ கண்டிப்பா ஒரு வசனம் வச்சிருப்பீங்க, வாசிங்க, கண்டுபிடிப்போம். Our fellowship is with the Father and with the Son Jesus Christ. இங்கிலீஷ்ல எல்லாம் வசனம் வாசிக்கிறாங்களே, டவுட்டா இருக்கே. சரி, அடுத்து யார் டான்ஸ் ஆட வர போறாங்கன்னு பார்க்கலாமா? Junior second service girls living before God is such as a joy dance. Welcome பண்ணிடலாமா? கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? Brothers and sisters, gather in the church. We sing joyfully and dance in praise of God. Praise God who has become flesh and come to the world to express the truth and to save us. We hear God's voice and are raptured before the throne to attend the feast, to attend the feast. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. When brothers and sisters meet, we feel close to each other, and our joy is inexpressible. We fellowship on God's words and share our testimonies. Understanding the truth brings our spirits such joy. No rituals, no regulations, all is free and liberated. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. Brothers and sisters, rise up. Let's be of one mind in the fulfillment of our duties. Let's spread the kingdom gospel and bear witness to God, so that His intentions may be satisfied. Brothers and sisters, sing joyfully together. Voices raised in praise us loud and clear. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. இந்த பில்டிங்கோட ஓனர் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மளுடைய பரலோக சமாதான சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்தலாமா? சௌந்தர்யா, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், நான் பாடுறேன், இதுதான் கண்டுபிடிக்கிறீங்களா? பாடுங்க. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், அந்த பாட்டு. அக்கா, இது ஏசப்பாவோட பிறப்பு, இங்க போய் உயிர் தெழுந்தார் பாட்டு பாடுறீங்க? அவர் யூத ராஜசிங்கம் தான். அவர் பிறந்தாலும் சரி மரிச்சாலும் சரி நமக்காக வரும்போது அவர் ராஜசிங்கமாவே இருக்காங்கல்ல, அத பத்தி தான் டான்ஸ் ஆட வராங்க ஜூனியர் இன்டர் பாய்ஸ் செகண்ட் சர்வீஸ். வெல்கம் பண்ணிடலாமா? சத்தமா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு
பக்கத்துல அல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா ரகுர 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 ஒரு ஸ்டோரி யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா எதிர்த்தாங்க மொத்தமும் என்ன சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அத வச்ச தூக்குனாரு மேல கீழே எரிஞ்சா கைய பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை அட எந்த சொப்பனம் உன்னை கீழே தள்ளிச்சோ அத வச்ச தூக்குவாரு மேல கீழே எரிஞ்சா கையில பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா எரிகிற சூளை என்ன ஆச்சு எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு எரிகிற சூளை என்ன ஆச்சு எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு வேக தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே அப்பாவோட ஸ்கெட்சு வேக தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே சிங்கத்தோட ஸ்கெட்சு ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அவர் சத்தம் கேட்டா பாதாளமே கொல்ல நடுங்கும் அல்லேலூயா பப்பா ரம்பா பப்பா பப்பா ரம்பா பப்பா ரம்பா கொல்ல நடுங்கும் ராஜ சிங்கம்னாலே சிங்கம் மாதிரி ஆடினாங்கல்ல ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. எல்லாரும் திரும்ப ஒரு தடவை கிளாப் பண்ணி அவங்களை கங்க்ராட்ஸ் பண்ணலாமா? ஆமா, அடுத்த டான்ஸ் சாரி அடுத்த டான்ஸ் இல்ல, நமக்காக வசனம் சொல்ல வராங்க நம்மளோட ஸ்மைலி. நன்மை செய்கிறதின் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 41:9. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. ஏசாயா 45:5. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஏசாயா 56:7. யோவான் 1:1 முதல் 9 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நன்றி. இன்னொரு தடவை வசனம் சொல்ல பசங்களுக்கு எல்லாருமே கிளாப் பண்ணிடலாமா? ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரோக்ராமோட கடைசிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆமா சௌந்தர்யா, அப்புறம் என்ன, அப்புறம் போகிறவர் போல பாட்டுக்காக டான்ஸ் ஆட வராங்க நம்மளுடைய சின்ன சின்ன குட்டீஸ்.
பிரைமரி செகண்ட் சர்வீஸ் அப்புறம் போகிறவர் டான்ஸ். வெல்கம் பண்ணிடலாமா? சத்தமா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம். லாஸ்ட் சாங். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூடி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூடி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடினாங்கல்ல, இவ்வளவுதான் கிளாப் பண்ணுவீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க வசனம் சொல்றதுக்காக. அவங்களே திரும்ப ஒரு தடவை கிளாப் பண்ணி வரவேற்றலாமா? பயப்படாதீங்கள் என்று எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அறிவித்தார். இன்று கிறிஸ்துவாகிய என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
லூக்கா 2:11. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. என் ஜப வீட்டிலே நான் அவனை மகிழ பண்ணுவேன். ஏசாயா 56:7. என்னை அஞ்சி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். ஆதியாகமம் 43:20. கர்த்தர் என் தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 28:21. நானே உன் பரிதாகியானிய கர்த்தர் என்றால். யாத்ராகமம் 15:14. தேவன் பெருமை உள்ளவர்க்கு எடுத்து நிற்கிறார். யாக்கோபு 4:6. நீ பேச வேண்டியவன் உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்ராகமம் 4:12. சரி, எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசியா நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்கன்னு செக் பண்ணலாமா? நான் உங்க எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்லுவேன். நீங்க எவ்வளவு சத்தமா கிளாப் பண்றீங்கன்னு பாக்குறது தான் இந்த காம்படிஷன். ஓகேவா? யார் சத்தமா கிளாப் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப பண்ண கூடாது. ஸ்டாப். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சத்தமா, இன்னும் சத்தமா. ஸ்மைலியா எல்லாரும் சத்தமா. சரி, ஓகே, சூப்பர். ஆமா சௌந்தர்யா, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து ஒரு முக்கியமானவங்கள தேங்க் பண்ணலாம்க்கா. பண்ணிடலாமா? ஒரு முக்கியமான பர்சன் வராங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சொல்ல போறாங்க. எப்படி இன்வைட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அமைதியானவர், அன்பாய் சிறு பிள்ளைகளை நடத்துபவர், ஆழ்ந்து யோசிப்பவர், அழகாய் சிறு பிள்ளைகளை நேசிப்பவர், தன்மையானவர், தொற்கால் போல தாராளமாய் நற்கிரியைகள் செய்பவர், பொறுமையானவர், சிறு பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பாதவர், நேரம் தவறாதவர், நேர்த்தியாய் ஆசிரியர்களை நடத்துபவர், சாந்தமானவர், சத்தமில்லாமல் சபையில் பல சாதனைகளை சிறுவர் ஊழியங்களில் செய்பவரும், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று கிறிஸ்து சொன்னதை செய்து வருபவரும் எங்கள் கிறிஸ்டி அக்கா. நீங்க ரொம்ப பக்கா. வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு முறை சத்தமா, இன்னொரு வாட்டி சத்தமா. ஓகே, எவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்கீங்க? இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கா? சண்டே கிளாஸ்லாம் வர்றது எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு? ஓகே, உங்க ஆன்ட்டி அக்கா சொல்லித்தர ஸ்டோரிஸ்லாம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பாடல்கள்லாம் பாடுறீங்களா வீட்ல? வசனங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? வீட்ல போய் உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றீங்களா வசனங்களை? சொல்றீங்களா இல்லையா? கேட்கல. வெரி குட். என்ன செய்யணும்? இங்க கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் என்ன செய்யணும்? நீங்க வீட்ல போய் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி என்ன செய்யணும்? அதை மனப்பாடமா வைத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்க முயற்சி பண்ணணும். சரியா? செய்வீங்களா? செய்வீங்களா? ஓகே, இப்போ ஓகே, இனி என்ன பண்ண போறோம்? ஒரு 5 minutes எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் அசைஞ்சு 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 உட்கார்ந்துட்டோம். எல்லாம் நேரா அழகா. வெரி குட், வெரி குட். இங்க ஸ்ட்ரைட் நல்லா உட்காருங்க. கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. வெரி குட். எல்லாம் ஃபோல்ட் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணியாச்சா? ஓகே. ஸோ ஒரு விசையாய் கூட இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும், பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அது போல நம்ம சபையின்
சபையின் தலைமை போதகர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிறதான நம்மளுடைய பில்டிங் ஓனர் சுவாமிநாதன் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வேதத்துலேருந்து நம்ம கேட்க போகிறோம். ஜென்ரலாக தான் வேதத்துலேருந்து நீங்கள் நிறைய வாட்டி தியானித்த காரியங்களாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு வாட்டி கூட அதை என்ன அசை போடும்படியாக தேவன் இந்த இடத்துல அதை நினைப்பூட்டுகிறார். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா காலையில் நான் இப்போ சொல்ல போகிற கண்டென்ட்டை காலையில் வந்து பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த கண்டென்ட் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க சிறுவர் ஊழியம் சொன்ன உடனே அந்த கண்டென்ட் எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு விஷயம் ஓகே இதுதான் உனக்கு வசனம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உறுதியாக ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆதாரமான வசனமாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஸோ இப்படியாக உபாகத்தில் ஒரு 2 வசனங்களை காலையிலே அந்த பாஸ்டரும் கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நானும் இப்போ என்ன செய்கிறேன், அந்த வசனங்களை தான் உங்கள் மத்தியில் கோட் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்ல வராங்க இந்த வசனங்களில், இது பெற்றோருக்கு மெயினாக இதில் சொல்ல வராங்க. ஸோ எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் அப்படின்னும் போது ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு வசனம் பெற்றோர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளை குறித்ததான ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் சீக்கிரம். பிள்ளைகளை குறித்ததான ஒரு வசனம். பிள்ளையாண்டானே கேட்கல. டீச்சர்ஸ் பெற்றோர் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வெரி குட் வெரி குட். பெற்றோர் சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தணும். அப்போ தான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வளர்ந்து வரும்போது அந்த காரியங்களை விடமாட்டாங்க. அவங்க அதை ப்ராக்டிஸ் ஆயிடுவாங்க. அந்த நல்ல காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதில் பழகி வரும்போது என்ன ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட லைஃப்பில் அது சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த காரியங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம சிறு பிராயம் முதல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது அவங்கள விட்டு என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. அந்த காரியங்களை நம்ம எப்படியா சொல்லணும்னு சொல்றாங்க பைபிளில். பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும், கருத்தாய் போதிக்கணும். ஸோ பெற்றோர் எப்படி போதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பைபிள் எடுத்து பாடுறா, ப்ரேயர் பண்ணுறா, போடா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்மளே சொன்னோன்னா நம்ம பிள்ளைங்களை எப்படி இருப்பாங்க, அவங்களும் பைபிள் எடுக்க மாட்டாங்க, அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும், பெற்றோராகிய நம்ம கருத்தாய் அவங்க கூட உட்காரணும். அவங்க பைபிள் ரீட் பண்ணும்போது அவங்க கூட நம்மளும் ஒரு பைபிள் எடுத்துட்டு உட்காரலாம். அவங்க ப்ரேயர் பண்ணும்போது நம்ம அமைதியாக அவங்க பக்கத்தில் அட்லீஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டு என்ன செய்யலாம், உட்காரலாம். அப்படியாக செய்யும் பொழுது அந்த கருத்தாய் போதிக்கிறதான காரியம் அந்த இடத்துல காணப்படும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும் என்ன சொல்லியிருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும். ஸோ நம்ம வீட்டில் என்ன செய்வோம், கேஷுவலாக ஏதாவது ஒரு காரியம் பேசிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். அந்த சமயத்தில் கூட என்ன செய்யணும், ஆண்டவரை குறிச்சதான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர், எப்படியாக நம்மளுக்காக உலகத்துக்கு வந்தாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா இருந்தாலும் மறுபடியும் என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த சொல்லிக் கொடுக்கும் போது தான் திரும்ப திரும்ப அந்த ரிப்பீட்டேஷன் இருக்கும் போது தான் அவங்க லைஃப் லாங் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த காரியத்தை விட்டு வழி விலகி அவங்க போக மாட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வழியில் நடந்து போகிற பொழுது. ஸோ நம்ம என்ன செய்வோம், இப்போ கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கு, என்ன செய்வோம், பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கே போவோம் சொல்லுங்க. பிள்ளைகள் உங்கள் பெற்றோரோட கிறிஸ்மஸ் சீசன் டைமில் எங்கே போவீங்க, சர்ச்சுக்கு போவீங்க. அப்புறம் ஷாப்பிங் போவாங்க. இது பேர் அக்காலாம் சொல்லிட்டாங்க. எங்கே போவோம், ஷாப்பிங்லாம் போவீங்க அப்படிதானே உங்கள் பேரண்ட்ஸோட. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் அந்த டைமில் கூட என்ன செய்யணும், அங்கே பாரு இது பாரு அதை பாருன்னு சொல்லாமல் அந்த டைமில் கூட அங்கே சுற்றி இருக்க காரியங்கள் மூலயமா என்ன செய்யணும், ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். ஸோ அநேகருக்கு கிடைக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை கிடைக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்ற காரியத்தை நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது அது அவங்க இருதயத்துக்குள்ள எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சிடும், ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, படுத்து கொள்ளுகிற பொழுதும். ஸோ நம்ம படுக்கும்போது என்ன செய்வோம், பிள்ளைங்கள் பக்கத்துல எல்லாம் படுப்பீங்க தானே பேரண்ட்ஸ், அப்படி தானே? யாரெல்லாம் பிள்ளைங்க பெற்றோரோட சேர்ந்து படுப்பீங்களா, இல்லை நீங்க தனியா தூங்குவீங்களா சொல்லுங்க. அம்மா அப்பாவோட படுப்பீங்களா, தனியா தூங்குவீங்களா? தனியாக தான் தூங்குவீங்களா? வெரி குட், பிக் பாய்ஸ் ஆயிட்டீங்க. ஆனாலும் பெற்றோரோட கம்ஃபர்ட் என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அவங்கள அரவணைப்பு, உங்க அரவணைப்பு அவங்களோட இருக்கும் பொழுது அந்த நேரத்துல என்ன செய்யணும், ஆண்டவருடைய அன்பை
நம்ம அவர்களுக்கு இன்னும் அதிகமா போதிக்கணும். இன்னும் அதிகமா நம்ம சொல்லிட்டே வரும்பொழுது அவங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் வேறுன்றதற்கு அது ஏதுவா இருக்கும். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கு? எழுந்திருக்கிற போதும். ஸோ எழுந்திருக்கும் போது என்ன செய்யணும்? நீ பைபிள் வாசி, ப்ரேயர் பண்ணு அப்படின்னு என்ன சொல்லணும்? அவங்கள இரிட்டேட் ஆகிற மாதிரி சொல்லாம அவங்களோட ஜாலியாக அதை என்ன செய்யணும்? அவங்க ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ஆண்டவரோட கூட இருக்கிற ஐக்கியம் என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக பெருகணும். இன்னும் அந்த மாதிரி காரியங்கள் நம்ம வீடுகளில் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா ஆசீர்வதிப்பாங்க. புரிஞ்சுதா? பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா? ஸோ என்ன செய்யணும்? பிள்ளைகளை என்னென்ன காரியங்கள்ல நம்ம என்னென்ன நேரத்துலலாம் பிள்ளைங்களுக்கு கருத்தாய் போதித்து நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும், அடுத்தது என்ன செய்யும் பொழுதும், வழியில நடக்கும் பொழுதும், அடுத்தது படுத்துக் கொள்கிற பொழுதும், அடுத்து எழுந்திருக்கிற பொழுதும் யாரை குறித்து பேச வேண்டும்? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க குறித்து பேச வேண்டுமா? இல்லை. எந்த நேரமும் யாருடைய பேச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கணும்? ஏசப்பாவுடைய பேச்சு தான், ஏசப்பாவுடைய அன்பு தான் நம்ம வீட்டில் எப்பொழுது அந்த காரியங்கள் தான் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்க சிறு பிராயம் முதல் அதையே கேட்டு 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 வளரும் பொழுது நம்மோட பிள்ளைகளும் வளர்ந்து வரும் பொழுது அவங்களும் அதே காரியங்களை குறித்து சிந்திக்கிறவர்களாக காணப்படுவாங்க. அப்படி விரும்புறீங்களா? பெற்றோர் உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அதிகமா வேறு ஒன்றுன்னு விரும்புகிற பெற்றோர் எல்லாம் கரங்களை உயர்த்தி யாராலும் இல்லையா சொல்லுங்க. பேரண்ட்ஸ் கேட்கல சத்தம், ரொம்ப ஆசையா இருக்கவங்க நல்லா ஹல்லேலூயா சொல்லலாம். வெரி குட். ஸோ பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? உங்க மேல அவ்வளோ ஆசையா இருக்காங்க. நீங்க ஏசப்பாக்குள்ள இன்னும் அதிகமா வேறுன்றணும், ஏசப்பாவோட இன்னும் கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெற்றோர் என்ன செய்யறாங்க? விரும்புறாங்க. நீங்க பெற்றோர் விரும்புகிற மாதிரி இருப்பீங்களா? பிள்ளைகளா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? வெரி குட். ஸோ அப்ப என்ன செய்யணும்? ஜெபத்துல டெய்லி யாரெல்லாம் ப்ரே பண்றீங்களா? வெரி குட். டெய்லி யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்றா? பைபிள் யாரும் ரீட் பண்ணலையா? வெரி குட். அங்க ஒருத்தங்க அழகா கை தூக்கி இருக்காங்க. வேற நல்ல கை தூக்குங்க. கையே தெரியல. கையெல்லாம் அவ்வளவுதான் ஆக்ஷன் பண்ணி களைப்பாயிருச்சா அவங்க கையெல்லாம்? ஓகே. ஸோ என்ன செய்யணும்? வேதம் நிறைய பேர் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றத விட்டாச்சு. ஏன்னா உங்க அக்காங்கெல்லாம் சண்டே கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? பைபிள் வாசிச்சுட்டு நீ டெய்லியும் நீ நோட் பண்ணிட்டு வந்தனா உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்ன வீக் அந்த ஒரு 2 மாசம் என்ன செஞ்சாங்க? விறுவிறுப்பா அந்த பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன், இது முடிச்சிட்டேன், அது முடிச்சிட்டேன்ட்டு எவ்ரி சண்டே பிள்ளைகள் இங்கே வந்து சர்ச்சில் வந்து அக்காட்ட ஆண்டி கிட்ட காட்டுறதுக்கு ஓடோடி வந்தாங்க. இப்போ அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னொன்னே அப்படி விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஸோ ஜெபிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? கேட்கல. வேதம் வாசிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன சொன்னாலும் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? உடனே எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அப்பதான் என்ன செய்யறது? நல்ல கீழ்ப்படுகிறதான பிள்ளைக்கு ஒரு அழகு. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கணும்? சர்ச்சுக்கு வர இடத்துலயும் நம்மளுக்கு அந்த கீழ்ப்படுதல் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இங்க வரும்போது அங்க ஓடி இங்க ஓடி அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அழகா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை தேடி நம்ம என்ன செய்யணும்? அமைதியா அழகா வந்து உட்காரணும். செய்வீங்களா சில்ட்ரன்? செய்வீங்களா குட்டீஸ்? சூப்பர். அப்ப கவனிக்கிறீங்களா? சொல்றதுல எவ்வளவு நேரம் கவனிச்சிங்களா? வெரி குட். பெற்றோர் கவனிச்சிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இனி நம்ம பிள்ளைகளை இன்னும் அதிகமாக கருத்தாய் போதித்து நம்ம வளர்க்க பிரயாசப்படுவோமா? பெற்றோர்னா ஒன்லி மதர்ஸ் டியூட்டி அப்படின்னு செஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? எப்பவுமே நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபாதர் அண்ட் மதர். 2 பேரும், அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக உறுதியாய் வளர்க்க முடியும். அம்மா மட்டும் செஞ்சா போதும், இல்லை அப்பா மட்டும் செஞ்சா போதும் அப்படின்ற காரியம் இல்லை. அம்மாவும் அப்பாவும் இணைந்து அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாய் வளர்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. சரி, ஓகே. இப்போ நம்ம இறுதி பகுதிக்குள்ளாக வந்திருக்கோம். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தானே? அப்படிதானே? ஓகே. ஒரு வாட்டி எல்லா ப்ரோக்ராம் பண்ண நீங்களே உங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்த உங்க பெற்றோருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? நல்லா. உங்க பேரண்ட்ஸ்க்கு கிளாப் பண்றது என்ன சத்தமே கேட்கல. வெரி குட், வெரி குட், சூப்பர். உங்க சண்டே கிளாஸ் ஆண்டி அக்காக்கெல்லாம் கிளாப் பண்ணலாமா?
உங்களுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்களே, சூப்பர். ஸோ இந்த வேளையில ஒரு விசையாய் கூட சபைக்கு வந்திருக்கிறதான சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும், பெற்றோராகிய ஒவ்வொருவரையும், அநேக கிராம ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறதான காரானடி பகுதியிலேருந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளையும் கூட, சூளைமேடு பகுதியில் ஏரியா சண்டே கிளாஸ்லேருந்து வந்திருக்கிறதான பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரையும், சாலிகிராமம் பகுதியிலேருந்து வந்திருக்கிறதான பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரையும், அதே போல் சபையில் இருக்குது எல்லா ஏரியாலேருந்து வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒரு விசையாய் கூட நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கல்ல, அப்படிதானே? உங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஈஸியா டஃப்பா? டஃப் தானே. நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சொல்லலையா நீங்கள்? வெரி குட். ஒரு சிலர் அப்படி சொன்னாங்க, இல்லை ஆண்டி எங்களுக்கு வேணாம், இல்லைக்கா எங்களுக்கு வேணான்னு. ஆனால் அவங்கள கூட நம்ம டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க? உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒருத்தரை கூட விடாமல் எல்லாரையும் என்ன செஞ்சுருக்காங்க? மேடை ஏற்றி என்ன செஞ்சுருக்காங்க? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவர்களுடைய தாளந்துகளை வெளிக்காட்ட டீச்சர்ஸும் என்ன செஞ்சுருக்காங்க? பிரயாசப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். அது போல் இப்பொழுதும் கேமரா வீடியோ அந்த காரியங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம வாலண்டியர் டீமில் இருக்கிறதான பிரதர் பிரவீன், பிரதர் ரிஷி, பிரதர் மணி, பிரதர் தினேஷ், பிரதர் சாம், தென் பிரதர்ஸ் ராஷ்வின், அந்த மாதிரி வாலண்டியர் மீடியா டீமில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கரங்களை தட்டு வாழ்த்தி வரவேற்போமா? வெரி குட். அடுத்ததாக இன்னும் அநேக வாலண்டியர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க? பிள்ளைகளை வெளி இடங்கள்லேருந்து இங்கே ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜூஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் அநேகமாக வெளியே செஞ்சு நிறைய அங்கிள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அங்கிள்ஸ்க்குலாம் ஒரு வாட்டி கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய சபையின் சார்பாக ஒரு விசையாய் சுவாமிநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க? ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருடைய கிருபையால் அவங்களே முன் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக இந்த கிஃப்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளாப் பண்ணி நன்றிகளை ஏறெடுக்கலாமா? வெரி குட். அடுத்ததாக இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒழுங்குபடுத்தும்படியாக நம்மளுடைய சபை போதகர் நம்மளுக்கு தூணாக இருந்து எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்ததாக அவருக்கும் கரங்களை தட்டுவோமா? ஓகே. ஸோ எல்லா காரியங்களும் ஐ திங்க் நேர்த்தியாக வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் வழிநடத்தும்படியாக துவக்கம் முதல் முடிவு மட்டும் கொஞ்சம் டிலேடாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா காரியங்களும் நடந்தேறியிருக்கு. ஒரு விசையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக 3 முறை தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வெரி குட். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நேராக கடந்து போகலாம். ஸோ நம்மளுடைய ப்ரைஸ்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்படியாக பாஸ்டர் அவர்களை வெல்கம் பண்ணுறோம், பிரதர் சுவாமிநாதன் அவர்களையும் வெல்கம் பண்ணுறோம். ஓகே, இப்பொழுதும் நம்மளுடைய சபையின் போதகர் அவர்கள் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு சால்வையை அணித்து மரியாதை செலுத்துவார்கள். கரங்களை தட்டுவோமா? டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா நீங்க எல்லாருமே? வெரி குட். ஈஸியா இருந்ததா? வெரி குட். ஸோ இன்னும் வர நாட்கள்ல இன்னும் அதிகமா நல்லா படிச்சு இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும். சரியா? தாழ்மையுள்ள தாய்மொழியில் தலை
dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so grow it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtailed nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம
சாமி நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. பாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்றும் வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தார்